எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறதா இருக்கேன். அந்த வீடியோட பேர் சக்ரா ஹீலிங். இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குற உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ போடுறதெல்லாம் சத்குருவோட மோர் தேன் அ லைஃப்ங்கிற புஸ்தகத்தோட ஒரு புக் ரிவ்யூ தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 30 வீடியோஸ் போட்டாச்சு. ஓகேயா? இந்த வீடியோங்கிறது அந்த புக் ரிவ்யூவோட சம்மந்தப்பட்டது அல்ல. இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ. அது என்ன மேடம் சக்ரா ஹீலிங்னா அப்படின்னா, அதாவது நம்ம உடம்பில் ப்ராணிக் பாடின்னு ஒன்று இருக்குது, எனர்ஜி பாடின்னு. இந்த கோஷங்களை பற்றியெல்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. நம்மளோட கைலாஷ் சேனல் தமிழில் இதுக்குன்னு 8 வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னை கேட்டால் போன வருஷம் கரெக்டாக இந்த டைமில் தான், ஏன்னா ஜூன் மாதம் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அது 8 வீடியோஸுங்கிறது என்னென்னா, ஒன்று ப்ராணிக் பாடியோடது. ப்ராணிக் பாடினா என்ன, அதை பற்றினது. அதில் உங்களுக்கு நாடினா என்ன, நரம்புனா என்ன, தமனிகள்னா என்ன, இரத்த குழாய்கள்னா என்ன, சக்கராஸ்னா என்ன, இடகலை, பிங்களா, சுஷும்னா நாடி, அதை பற்றியெல்லாம் நல்ல விவரமாக பேசியிருக்கேன் ஒரு வீடியோ. அது இல்லாமல் நமக்கு 7 முக்கியமான சக்கரங்கள் இருக்குது உடம்பில், தெரியும் இல்லையா? அதாவது நம்ம ப்ராணிக் பாடியில் 7 முக்கியமான சக்கரங்கள் இருக்குது. அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா, சகசிராரம். அப்போது 7 சக்ராஸ்க்கு 7 வீடியோஸ் இல்லாமல் ஒரு வீடியோ ப்ராணிக் பாடியோட தொடக்கம். அப்படி 8 வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போது இந்த 8 வீடியோஸையும் நீங்கள் நல்லா பார்த்து கேட்டு புரிஞ்சுக்கிட்டால்தான் நான் இந்த சக்ரா ஹீலிங்கை பற்றி ஏதாவது பேசும்போது உங்களுக்கு புரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம சேனலுக்கு போய் நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை பார்த்துருந்தீங்கன்னா இன்னொரு 2-3 தடவை போட்டு கேட்கணும். இல்லை மேடம், நான் அதெல்லாம் பார்க்கல, அப்போல்லாம் நான் உங்கள் சப்ஸ்கிரைபரே கிடையாது, அதனால் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால், நம்ம சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டில் போய் இந்த 8 வீடியோவை தேடி போட்டு கேட்கலாம். 2-3 தடவை திருப்பி போட்டு கேளுங்க. அது இல்லாமல் இருக்கவங்களுக்கு தான் பொதுவாக, இப்போ நீங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, கேட்குறீங்க. அது இல்லாமல் இருக்க பொது ஜனங்களுக்காக தான் நான் இப்போ கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு அதில் இந்த 8 வீடியோடையும் லிங்கை கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா பொதுமக்களுக்கு இந்த விஷயம் போய் சேரணுன்னா இது ஒன்று தான் வழி. அதனால் ஷார்ட்ஸ் போட்டு இந்த லிங்கெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ தட் அவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும், ஒவ்வொன்றா அவங்க பார்த்துருக்கலாம். இப்போ இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம், அதாவது சக்ரா ஹீலிங்கை பற்றி நான் ஒரு கோர்ஸ் ஆன்லைனில் ஜூம் மீட்டிங் வழி நடத்த போகிறேன். அதாவது அடுத்த மாதம். நான் சக்ராஸை பற்றியெல்லாம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னே என்னோடய குருமார்கள்ட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும், அதோட பீஜ மந்திரம் என்ன, அதெல்லாம் நான் ஏற்கனவே படித்தது தான். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக இந்த சக்ரா ஹீலிங்கை பற்றி டீட்டெயிலாக படித்து கிளாஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணி நான் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் எனக்கு நல்ல ஒரு தீர்வு கிடச்சிருக்கு. அப்போது என்னோடய மனசு, இப்போ உள்மனசு என்ன சொல்லுதுன்னா, சரி உனக்கு இப்போ நல்லா இது புரியுது, நல்லதுன்னு தோணுதில்ல, இதை பொதுமக்களுக்கு சொல்லி கொடுத்தா என்ன அப்படின்ன ஒரு கேள்வி என் மனசுக்குள்ளே எழும்பிச்சு. அது திருப்பி அது மனசை போட்டு சொல்லிக்கிட்டே இருக்குது. அப்போ நானும் நினச்சேன், சரி நமக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து பழக்கமாச்சே, ஆன்லைனில் நிறையா கிளாஸ் எல்லாம் முன்னையே எடுத்திருக்கேனே, அப்போது நம்ம மக்களுக்கு சக்ரா ஹீலிங்கை பற்றி ஒரு கோர்ஸ், ஒரு 9 நாள் கோர்ஸ் நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த சக்ரா ஹீலிங் போது, ஹீலிங்னா என்ன, ஹீலிங்னாலே குணமளிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணுறதெல்லாம் சிகிச்சை.
இது வந்து இந்த ஹீலிங்கும் போது அதை வந்து சுகப்படுத்துறது, அதுக்கு குணமளிக்கிறது. இங்கே மருந்து மாத்திரை கிடையாது, இன்ஜெக்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது ஒரு புது வகையான மெத்தடு. இது புது வகைன்னா நமக்கு புதுசு, ஆனால் அந்த காலத்துலேருந்தே இது ஆளுங்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் இந்த சக்ரா ஹீலிங்கோட முக்கியத்துவம் என்னென்னா, சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்பில் நிறைய உபாதைகள் இருக்குது. அதுவும் இந்த களி முத்திட்டு இருக்கிற சமயத்தில் எல்லாத்துக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும், யார்கிட்ட பேசினாலும் டயபெட்டிஸ் இருக்குது, லோ சுகர் இருக்குது, ஹை சுகர் இருக்குது, லோ பிபி இருக்குது, ஹை பிபி இருக்குது, ஹார்ட்டில் பிளாக் இருக்குது, கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, கால் பிளாடரில் ஸ்டோன் இருக்குது, முட்டு வலி, கீழே உட்காந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா நடக்க முடியல, கோயிலுக்கு போகணுன்னு நினச்சா கூட நடக்க முடியல, கால் வலி, முதுகு வலி, கண்ணு வலி, அஜீரண கோளாறு, சிலவங்களுக்கு பயங்கரமாக பசிக்குது, சிலவங்களுக்கு பசியே இல்லை, சிலவங்களுக்கு வெயிட் போட்டுக்கிட்டே போகுது, சிலவங்களுக்கு வெயிட்டே போட மாட்டேங்குது, ஒபிசிட்டி, இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஏதேதோ பிரச்சனைகள். அது தேக ரீதியாக வருது. அது இல்லாமல் மனசில் பல பிரச்சனைகள் கடந்து ஓடுது. பயம், மன உளைச்சல், ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, குற்ற உணர்வு, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற நினப்பு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஐயோ நான் ஒன்றத்துக்கு லாயக்கில்லை அப்படிங்கிற நினப்பு, ரெண்டுமே டேஞ்சர். ஓகே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளேயும் கிடந்து ஓடிட்டே இருக்குது. அதெல்லாம் நம்மளை ரொம்ப அலட்டுது. நம்மளோட வாழ்க்கையை நல்ல சுவைச்சு ரசித்து வாழ முடியாத மாதிரி இந்த உடம்பு உபாதைகளும் மன உபாதைகளும் நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணங்கள் பல, 1-2 கிடையாது. ஆனால் இந்த எல்லா உபாதைகளையும் தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி உண்டு. அதுதான் இந்த சக்ரா ஹீலிங். எனக்கு இது வந்து நான் முன்னையே கேட்டிருக்கேன், முன்னையே படிச்சிருக்கேன், அதெல்லாம் பண்ணால் கூட இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அதில் ஒரு ரொம்ப ஈடுபாடு வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன்ல, என் உள் மனசுக்கு சொல்லிகிட்டே இருக்குது, நீ இதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் பரப்பணும், நீ எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா கலியுகத்தில் ஆளுங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள கரையேற்றுறதுக்கு இது ஒரு வழி, உன்னால் செய்ய முடியும், நீ செய் அப்படின்னு என் உள் மனசு சொல்கிறதுனால அந்த சக்ரா ஹீலிங்கை பற்றி ஒரு 10 நாள் கோர்ஸு நடத்தலான்னு தீர்மானிச்சிருக்கேன். அந்த கோர்ஸ் வந்து அடுத்த மாதம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பெஷல் வீடியோ போடுறேன், கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறேன். அது மட்டும் இல்லை, இந்த சக்ரா ஹீலிங்கோட சிலபஸ்ஸு, என்னென்னைக்கு கிளாஸு, எத்தனை மணி நேரம் கிளாஸு, அதுக்குண்டான ஃபீஸு, அதை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்காக அதுக்கு ஒரு முன்னோடியாக ஒரு மணி நேரம் சக்ரா ஹீலிங்கை பற்றி ஒரு வெபினார் நடத்துவேன். அது வந்து இந்த மாத கடைசியில் நடத்தலான்னு நான் தீர்மானிச்சிருக்கேன். அதான் முக்கால்வாசி ஒரு சனிக்கிழமை நைட்டு, ஏன்னா எல்லோரும் வேலைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வர்ற டைம், சனிக்கிழமை நைட்டு இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில், ஏதோ உங்களோடையும் எல்லாரோடையும் சௌகரியம் அனுசரித்து ஒரு நாள் நான் நடத்தலான் இருக்கேன். அது இன்ட்ரடக்டரி வெபினாருங்கிறது 1 மணி நேரம் தான். அந்த 1 மணி நேரத்தில் தான் எப்படி உங்களுக்கு இந்த கோர்ஸ் எல்லாம் செய்ய போகிறேன், என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன், எத்தனை மணி நேரம், அதுக்குண்டான ஃபீஸு எல்லாத்தையும் சொல்லுவேன். ஓகே, ஸோ இதை பற்றி நான் ஃபேஸ்புக்லேயும் ஆடு கொடுப்பேன். ஸோ இந்த மாதம் முழுவதும் இந்த மாதம் மொத்தம் இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோவும் போடுறேன், கொஞ்சம் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறேன். இந்த ஷார்ட்ஸ்லேயும் நம்மளோட இந்த சேனலில் இந்த 8 வீடியோஸோட லிங்க்கும் கொடுக்குறேன். ஏன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்கலாம் அந்த லிங்கில் போய் பார்த்தா போகிறோம், அவங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும்.
அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் செய்யறதுக்காக நான் தீர்மானம் பண்ணியிருக்கேன். அது பிரபஞ்சத்தோட ஒரு கட்டளையாக ஏற்று இந்த புனிதமான ஒரு பணியை செய்யணும்னு நினச்சி அதுக்குண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் வீடியோ. இந்த சக்ராஸை பற்றியெல்லாம் நீங்களும் கேளுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் இதை பற்றி இந்த கிளாஸை பற்றி சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா 8848925955 அப்படிங்கிற நம்பருக்கு கூப்பிடாதீங்க. ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க. அதுக்குண்டான பதில் சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு உங்களோட பேர், ரெண்டாவது இந்த வாய்ஸ் டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் கொடுக்கும்போது உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுங்க. உங்கள் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து நீங்கள் சேட் பண்ணால் போகிறோம், நான் புரிஞ்சுக்குவேன். ஓகேயா? இதுக்கு மேலே ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா கூப்பிடாதீங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டால் போகிறோம், இல்லைன்னா வாய்ஸ் மெசேஜாக போடுங்க. அதுக்குண்டான பதில் 1 or 2 டேஸில் நான் கொடுக்குறேன். ஓகேயா? அப்போது இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். பாக்கியை நம்ம வெபினாரில் பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம்.